சொல்லுங்க உங்களோட லைஃப்ல வந்து கிடைச்ச மறக்க முடியாத அல்வா. அல்வா நிறைய இடத்துல, நம்ம ஒரு இடத்துல அல்வா வாங்கினா பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் அல்வா வாங்கிடும். அதனால் எந்த அல்வா சொல்கிறது? சுவாரஸ்யமான ஒரு அல்வா. சுவாரஸ்யமான என்ன அல்வானா, நம்மளை வந்து ஒரு ஷூட்டிங் கூட்டு போகிறோன்ட்டு சொல்லிடுவாங்க. இத்தனாம் தேதி நீங்கள் தான் பெரிய ரோல், இந்த படத்துலேயே நீங்கள் தான் தலையை நிமித்தி படமே உங்களால் தான் திரும்பி நிற்க போகுது அப்படிலாம் சொல்லிடுவாங்க. சரி, நாளைக்கு போகிறோன்னு பார்த்தா நம்மளை விட்டுட்டு ஷூட்டிங் போயிடுவாங்க. ஓ ஆமாம், அந்த படத்துலேயே நம்ம இருக்க மாட்டோம். அப்புறம் அது பெரிய அல்வாவாக இருக்கும். அந்த மாதிரி அல்வா நிறைய வாங்கியிருக்கோம். நிறைய வந்திருக்கு. ஆமாம். ஆனா நீங்க அவங்கள்ட்ட அப்புறம் கால் பண்ணி கேப்பீங்களா? அப்புறம் என்ன கேட்கல, அதான் விட்டு போயிட்டான், அல்வா கொடுத்துட்டேன், அவன் தான் அல்வா கொடுத்துட்டேன்னு சொல்லி பாக்கியாச்சு அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோதான். அது அவன் சொல்லுவான், 1000 அர்த்தம் சொல்லுவான். ஓகே. இல்லத்தில் ப்ரொடியூசர் வந்து ஆளு கூட்டு போகக்கூடாதுமாட்டாங்க. இப்போ அந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஒரு ஆக்டர் வந்து சும்மா கூட்டு போய் நடிக்க வச்சிட மாட்டாங்க. அவங்களுக்கு ரூம் போடணும், தங்க சாப்பாடு கொடுக்கணும், இதெல்லாம் மீறி தான் ஒரு டைரக்டர் கூட்டு போகணும். அங்கே ஏதாவது ப்ரெஷர் வந்தால் நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஓ ஆமாம், அது ஃபஸ்ட்டு ஆரம்பிச்ச ஸ்டேஜில் எல்லாத்துக்குமே இன்றைக்கும் நடக்குது. அது இப்போ ரூம் போடனா யோசிப்பாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறத விட அங்கே அதை போய் தங்கி உணவு இதுக்கெல்லாம் இவ்வளோ பேமெண்ட் ஆகுமே, இந்த செலவு இருக்கு. ஒரு படம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. நாங்களும் அந்த அனுபவம்லாம் பண்ணுறோம். ஓகே.